ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி செல்லங்களுக்காக நாங்கள் வெளியிலேருந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை எப்படி சாப்பிட்றாங்களா இல்லையான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ரோசி பப்பி வெயிட் என்ன பப்பி என்னது ரோசி ரோசி பெரிய பிடிக்குமா? ரோசி நமக்கு பெரிய பிடிக்குமா? ரோசி இதுக்குள்ளேயும் ஒரு கவர் போட்டு வச்சுருக்காங்க. இது இவ்வளவோ நேரத்துக்கு ஒரு காலையில் மட்டும்தான் நான் கொடுப்பேன். காலையில் ஒவ்வொரு கை போட்டுட்டு கொஞ்சம் பால் ஊற்றிட்டு அப்படிதான் கொஞ்சம் கொண்டு போயிருக்கோம். விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோ 949 ரூபா ரேட்டு போட்டுருக்காங்க. பப்பியும் லில்லியும் ஒரு பிளேட்டில் சாப்பிடுவாங்க. ரோசி சண்டை போடுவோம். அதனால ரோசிக்கு தனியாக ஸ்மெல்லு கொஞ்சம் ஓவர் ஸ்மெல் தான். சிலவங்களுக்கு அந்த பெடிகிரி ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அது நிறையா இருக்கும்போது ஒரு மாதிரி டெட்டர் ஸ்மெல் இருக்குது. இதில் ரவுண்ட் ரவுண்டாக ஷேப்பு, அப்புறமேலு கொஞ்சம் அந்த பிஸ்கட் மாதிரி உள்ளது. இவங்களுக்கு ஒரு கை, ரோசிக்கு ஒரு கை, இவங்களுக்கு ஒரு 2 கை. சாப்பிட்றாங்கன்னு தெரியல. சரி, கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே நிறைய கொடுத்தோம் அப்படின்னா புதுசாக கொடுக்கும்போது வயிற்றால போகிறதுக்கு நிறைய கொடுக்கும். அதனால ரோசிமா இந்த மேலே பால் ஊற்றிக்கலாம். ரோசி கேட்டா பாபா ரோசியா ரோசி பிடிக்கலையா? வா சாப்பிட்டு சாப்பிட்டு அதையும் சாப்பிடுவாங்க. இங்க ரோசி வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. அவங்க எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. உனக்கு வேணாமா? இதையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிடுவாங்க. சீக்கிரம் சாப்பிடு. பிடிக்கல போல இருக்கு. ஆனால் போகவும் சாப்பிடுவோம். அதிகமாக சாப்பிடுவோம். உனக்கு தான் பார்க்க சாப்பிட எப்படி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு சாப்பிடுவாங்க. சீக்கிரமா தீட்டுங்க. சாப்பிடு. இங்கே வச்சு லைட் உனக்கு பிடிக்க வேண்டி சாப்பிடுவேடி. இப்போ டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா இருக்கும். வேணாமா? ரோசிக்கு பிடிக்கல. இப்படி இருக்காது. அங்கே இதையும் சாப்பிட்டு அதையும் காலி பண்ணுறாங்க. இதையும் காலி பண்ணி அதையும் சொல்லி முடிச்சாச்சு. மெதுவா முதல் டைம் இதை சாப்பிட்டு எப்படிலாம் மோஷன் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறோம். டெய்லியும் காலையில் ஆளுக்கு ஒரு 2 டம்ளர் பால், அப்புறம் இந்த வெளி ஒவ்வொரு கை டெய்லி கொடுத்துருப்பேன். எப்படி ரொம்ப ஒல்லியாக எப்படி கொஞ்சம் உடம்பு பற்றி தான் பார்க்கலாம். ஏன்னா ஒரே சாப்பாடு நம்ம அந்த கோழிக்கால் இந்த மாதிரி ஒரே சாப்பாடு கொடுக்க அவங்களுக்கும் போர் அடிக்கும். சரி, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்ற மாதிரி தான் அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. எனக்கு எப்படியும் காலகாலமாக வைக்க போகிறேன். எப்படியும் ஒரு 25-3 மாதத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்க்கலாம். சாப்பிட்டாங்க. ஆனால் ரோசி சாப்பிடவே இல்லை. ரோசிக்கு பிடிக்கல போல. இது ஃபுல்லாக காலி பண்ணது நம்ம பப்பியும் லில்லியும். வேறு அறியுமா? எனக்கு ஃபுல்லாக அது கறி. விட்டா அந்த கவரை காலி பண்ணிடுவீங்க அப்படிதானே?
போதுமா பப்பி லில்லி? மூக்கெல்லாம் ஒரு பால் குடிச்சதெல்லாம் ஒட்டி இருக்கு. போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? பாலில் போடாமல் ஊற வச்சு குடிக்காமல் கருக்குன்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. சரி, அதனால் வா பப்பி வா. ரோசி, இன்னைக்கு போதும், நீ நாளைக்கு தரேன் சரியா? நாளைக்கு தரேன் பிள்ளைக்கு. ஏன்னா இது வயிற்றுக்கு ஒத்துக்கிடுச்சா இல்லையான்னு பார்க்கணும் நான், சரியா? அதனால் என் கையை போட்டு நக்கிட்டீங்களா? இப்போ தான் கழுவிட்டு வந்தேன் கையை. சரி, ஓகே, இன்னொரு தடவை கழுவிக்குவோம். வயிற்றுக்கு ஒத்துக்கிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு நாளைக்கு கொஞ்சம் நிறையா தரேன், சரியா? எப்போதும் போல் மதியம் மினி சாப்பாடு உண்டு. கொஞ்சம் மதியம்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாகி சாப்பாடு. ரோசி, ரோசி, இந்த இது என்னன்னு பார்த்துட்டு போ. பாரு, அவருங்க அதையும் அதை பிடுங்க வராங்க பாருடி. சாப்பிட்டு பாரு, ஒன்று டேஸ்ட் பண்ணி பாருடி. சரி போ, அவ்வளோதான் அவ்வளோதான். நக்கு நக்கு நக்கியாச்சு கையை. இப்போ இந்த பெடிகிரி எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஒரே பாத்திரத்தில் வைக்கணும்னு நினச்சேன். சரி, அந்த மாதிரி பாத்திரம் இல்லை, அதனால் இருக்கிற பாத்திரத்தில் நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை வாரத்துக்கு ஒரு தடவை மறக்காமல் நான் இந்த எறும்பு சாக் பீஸ் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா ஓரளவுக்கு எறும்பு கிட்ட வராதுன்னு நினைக்கிறேன். இது பக்கத்தில் போயிட்டு அந்த கோடையை அழிச்சிடக்கூடாது, அதையும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். நான் இந்த மாதிரி வச்சு தான் நானும் கொஞ்சம் இந்த ஃபுட்டை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.